அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்த்துடலாமா? சிக்கன் சம்சா வீடியோ. அதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்குறது பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாடை போனதுக்கப்புறம் மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, சில்லி பவுடர், கொஞ்சோண்டு உப்பு, இது எல்லாமே சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் தேவையான அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கோங்க. ஸோ சிக்கன் நல்லா வதங்கி ஃபைனலாக கருவேப்பிலை கொத்தமல்லியே சேர்த்துக்கோங்க. இப்போ அதை எடுத்து தனியாக வச்சுட்டு ஸ்டஃபிங் பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு 2 பக்கமும் நல்லா மடித்து வச்சோன்னா இந்த மாதிரி ஒரு கப் சேஃப் வந்துடும். ஸோ அதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. தனியாக மைதா கொஞ்சோண்டு கலக்கி வச்சுருங்க. மைதா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைதா ஃபைனலாக ஒட்டும்போது அதுவாக ஒட்டிக்காது. ஸோ நம்ம அந்த மைதா வச்சு ஒட்டும்போது தான் அது ஸ்டிக் ஆகும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு இப்போ மைதாவை எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த மாதிரி மடித்து விட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு ஸ்டிக் ஆகிக்கும். இப்போது சம்சா சீட்டு எப்படி மடக்கணும் அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எண்ணெயை காய வச்சு எண்ணெயில் ஒவ்வொரு சம்சாவாக போட்டு எடுத்துட வேண்டியதான். இப்போ சூப்பரான சிக்கன் சம்சா ரெடி. உங்கள் வீட்லேயும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களோட இஃப்தார் டைமில் இதையும் ஒரு மெனுவாக சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.